Hello friends, welcome to Gina's Cookery. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா எண்ணெய், பட்டர் இது எதுவுமே சேர்க்காம ஒரு டேஸ்டியான பன்னீர் கிரேவி எப்படி பண்ணலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். நார்மலா பன்னீர் ரெசிபீஸ் எல்லாத்துலயுமே நிறைய ஆயில், நிறைய பட்டர் சேர்த்து தான் பண்ணுவோம். பட் இந்த ரெசிபில இது எதுவுமே சேர்த்தாம ஒரு ஹெல்தி அண்ட் சூப்பரான கிரேவி எப்படி பண்ணலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். நீங்களே சொல்லாத வரைக்கும் இதில் ஆயில் ஆட் பண்ணலங்கிறத யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. வாங்க இந்த ஆயில் ஃப்ரீ ஹெல்த்தி அண்ட் டயட் ரெசிபியை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ப்ரெஷர் குக்கரில் 10 போல் உடைச்ச முந்திரி பருப்பை சேர்த்திக்கலாம். அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்திக்கலாம். அடுத்தது நல்லா பழுத்த 2 தக்காளியை இது மாதிரி கீறி அதையும் சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு 6 பல் பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு 1 கப் தண்ணியை விட்டுட்டு நம்ம இந்த ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம். 5 விசில் வர வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 விசில் வந்துருச்சு, எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நல்லா ஆற விட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இது மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை ஒரு கடாய்க்கு மாற்றி நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கலாம். இது கூட நம்ம 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறதுனால கறிக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும். இது கூட ஒரு கேப்சிகமை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். கூடவே 4 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி இது கூட சேர்த்தி நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கலாம். இதை இப்படியே ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு நம்ம குக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கிரேவி நல்லா கொதிவிட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சிருக்கிற 200 கிராம் பன்னீரை இதில் சேர்த்தி திருப்பி ஒரு 10 நிமிஷம் குக் பண்ண போகிறேன். இந்த கிரேவிக்கு நீங்கள் எதுவுமே தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. நம்ம அரைச்சி எடுத்த பேஸ்ட்லேயே இது நல்லா குக் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர் ஆட் பண்ணி 10 நிமிஷம் ஆச்சு. நல்லா குழம்பு கொதி விட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் கடைசியாக நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 கை அளவுக்கு கொத்தமல்லி இது 2த்தையும் சேர்த்திடலாம். இது கறிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கிரேவியை கடாயிலே கொஞ்சம் நேரம் ஆற விடுவோம். அதுக்கப்புறமே இதை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு இந்த மாதிரி மாற்றிக்கலாம். நீங்களும் இந்த ஆயில் ஃப்ரீ ஹெல்த் அண்ட் டயட் ரெசிபியை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு எங்கள் ரெசிபிஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஜீனாஸ் குக்கரியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் அப்பப்போ போடுற வீடியோ உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.